அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். எல்லா சித்த 3000 வருடமாக வெள்ளி தேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர்கள் என் மகா ஞான குருக்கு சகல கலையும் கற்றுக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி கற்று இறைசக்தி மையம் இறைசக்தி மையம் என்ற மையத்தை நிறுவி 2005 முதல் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லார்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி போயிட்டாங்க. அந்த அக அனுபவத்தை பெற்ற மட்டும்தான் அந்த பாட்டோட விளக்கத்தை கூறி அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும். இப்போ கவனிங்க, திருமூர் எழுதிய 577வது பாட்டு. 12 ஆணைக்கு பகல் இரவு உள்ளது, 12 ஆணையை பாகன் அறிந்திலன், 12 ஆணையை பாகன் அறிந்தபின் 12 ஆணைக்கு பகல் இரவு இல்லையே அப்படின்னு எழுதிட்டார். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 மணி நேரம் இந்த பேசலாம். அது எளிய மாதிரி சொல்கிற பாருங்க. தாயின் வயிற்றில் கருவறையில் நாம் இருக்கும் பொழுது தொப்புள் கொடியிலேருந்து தலை உச்சி உள் சுவாசம் தானாக ஓடிச்சு. அந்த மூச்சு நீரில் 16 அங்குலம். அது குழந்தை பிறந்து வெளியே விடணும், தொப்புள் அடுத்து முடிச்சு போட்ட உடனே அந்த மூச்சு அப்படியே நின்றுச்சு. இப்போது தொப்புள் கொடியிலேருந்து அவுட்ரு சைடு, இந்த சைடு வெளி சைடு உள்முகம் மூச்சு நின்றுச்சு. வெளிமூச்சு 12 மூச்சு. தொப்புள் கொடியிலிருந்து சூரியகலை சந்திரகலையாக பிணைஞ்சு மூக்கு 20 துவாரம் வெளியே போகுது. ரைட்டில் வந்தால் சூரியன், லெஃப்டில் வந்தால் சந்திரகலை. இப்போ 12 இந்த மூச்சு நீரில் 12 அங்குலம். இப்போ சொல்கிறாரு 12 ஆணைக்கு பகல் இரவு உள்ளது அப்படிங்கிறாரு. நீங்கள் தூங்கினாலும் சூரியகலை சந்திரகலை இயங்கும் மாறி மாறி. சூரியகலைனா பகல்னா சூரியகலை, இரவுனா சந்திரகலை. மூக்குலேயே சுவாசம் வெளியே வருது. இந்த 12 ஆணையை பாகன் அறிந்திலன். இந்த அறிவு தெரிஞ்சுக்கல, இதுவரை தெரிஞ்சுக்கல. ஏன்னா நம்மளோட அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்து உள்ளே நுழைகிறதோ அந்த வேகத்தின் அளவு வச்ச மனிதாசை கணிக்கிறாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 80 வயசு வாழ்வான்னு சொன்னால் நீங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விட்டாகணும் ஆச்சுங்களா. அப்படி கணக்கு போட்டோம்னா 66,09,60,000 மூச்சுக்கள் விதிச்சு அதுலேருந்து 24 மூச்சு வெளியே விடுறோம். டெபாசிட்டில் லெஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டு இருக்கோம், குறைச்சிட்டு இருக்கோம். 8 அங்குலம் எடுத்து 4 அங்குலம் விடுறோம். அதனால் 7,000 மூச்சு அதிகமாக விரயமாகுது. இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் வேகம் செய்யும் பொழுது மூச்சு கடினமான வேலை செய்யும் மூச்சு வெளியே போகுது. அதனால் ஒரு மனிதன் தன் நினைவு ஆயுள் காலத்திலிருந்து தினசரி குறைந்தது 30,000 மூச்சுக்கள் மூக்கு வெளியே விட்டுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை அறியாமல் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 12 ஆணையும் பாகன் அறிந்திலன். இந்த மூச்சை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கல. 12 ஆணையும் பாகன் அறிந்தபின் குருகிட்ட கேட்டு இந்த 12 மூச்சு வெளியே போடாமல் எப்படி நிறுத்த முடியும், 24 எப்படி நிறுத்த முடியும்னு குருகிட்ட கேட்டு அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா 12 ஆணைக்கு பகல் இரவு இல்லையே. அங்கே பகல்னா சூரியகலை, இரவுனா சந்திரகலை இல்லையே. அப்போ மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த நிலையை உங்களுக்கு ஆதி பிரணவ வாசி யோக வித்தையில் 1 மணி நேரத்தில் உங்கள் மூக்கிலும் சுவாசம் வெளியே வராத நிலையும் 24 மணி நேரமும் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராமல் உள் சுவாசத்தில் இயக்கக்கூடிய அதி ரகசியத்தை இந்த உலகில் குருசக்தி இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது என்பது உறுதியாக கூற முடியும். மூச்சு உள்ளே ஓடினால் மரணமுள்ளா பெருவநிலை, மூக்கு வெளியே வந்தால் மரணம். மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 83000452 668 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.